ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பாட்டி ஒன்றே விளையாட தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரியை வந்து உரண்டு இழுக்கிறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? அந்த வீட்டிலே உள்ள அவங்க சித்தப்பாங்க. உடனே வந்துட்டு உனக்கு தான் ஒன்றும் விளையாட தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. விஜயோட சித்தப்பாவாக இருக்கறனால தான் உங்களுக்கு மரியாதை, இருங்க விளையாண்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. விளையாண்டே இருக்கும்போது விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் போங்காட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக கூட்டு மேலே ரூமுக்கு போயிட்டாரு. ரூமுக்கு போனோடனே நல்லா பட்டு புடவையெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. என்னடா இது, இவர்களோட ரியாக்ஷனே எனக்கு சரியில்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சது மட்டும் இல்லை, நீ நார்மலாகவே இல்லையே, நீ ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, நாளைக்கு கிளம்புறதுக்காக அழகாக பார்த்து ரெடி ஆகணும்ல, அதனால புடவையில பார்த்து மேட்சாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் எடுத்து வச்சாச்சாமா தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே எல்லாரும் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க. வந்து கிளம்பிட்டாங்க. கடைசியில் நம்ம காவேரி வந்து நின்னதை பார்க்கணுமே, ஆஹா செம்மையா இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. காவேரி நிற்க வச்சு அப்படியே பார்த்து இப்படி சுற்றி காமிக்கிறாராமா. இங்கே பாரு என் பொண்டாட்டியை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் காமிக்கிறாரு. இப்படிலாம் காமிச்சிட்டு கடைசியில் 1 year அக்ரிமெண்ட் போன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பாமல் இருந்தீங்கன்னா சரி. விஜய்னு பேர் வச்சதுனால இப்படி இருக்குமோ, இருக்கலாம், எல்லாம் ஒன்று அப்படி தானே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் வந்து காவேரியே பார்த்துட்ருக்காங்க. என்ன விஷயம்னு யோசிக்கிறீங்களா? காவேரியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நேற்று நைட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸோடு பேசிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அப்பா இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இப்படி தான் எங்கள் அக்காவோட நிச்சயத்துக்கு முன்னாடின்னு சொன்னோன்னே 2 ஃபீலிங்ஸ் வந்துருச்சு விஜய்க்கு. அக்காவோட நிச்சயம்னா உங்களுக்கு ஏன் பதறுது அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்து கொஷின் கேட்க தோணுது. அது மட்டும் இல்லை, அப்பா அதாவது இப்போ இருக்க வைஃபோட மாமனார் இறந்துட்டாருங்கிறதுக்காக இவர் ஃபீல் பண்ணுறாரோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பரவாயில்ல விடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க நம்ம காவேரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரிக்கு ஆறுதல் சொன்னதை இப்போ நினச்சி பார்க்குறாரு. கோயிலுக்கு அப்புறமா வந்துட்டு சரி வாங்க எல்லாரும் வந்தாச்சுல, நிச்சயத்துக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோன்னு என்னையா நடக்குதுங்க, காவேரி ஏதோ ஒன்றும் புரியலையே, ரொம்ப ஹாப்பியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.